1 மணி நேரம் ஆகி இப்பதான் சப்ஜெக்ட்டுக்கே வர்றேன். இனிமேதான் சப்ஜெக்டோட காற்று பீஸுக்கே வந்து வந்திருக்கிறேன். இது வரைக்கும் பேசுனது டீசர், இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு. கட்சி துவங்கும் போதே ஒருத்தன் கரப்ஷனோட தொடங்குறான். கட்சி ஆரம்பிக்கும் போது ஊழலோட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்? தீய சக்தி திமுகவுக்கும் ஊழல் சக்தி அதிமுகவுக்கும் நாங்க தான் மாற்று. திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்திக்கிறான். போன வாரம் தான் உயர்நீதிமன்றம் காரி துப்பி 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு இந்த தூய சக்திக்கு. நீதிமன்றத்தால் 2015 ஒரு படம் நடிச்சு அந்த படத்தினுடைய வருமானத்தை 15 கோடி ரூபாயை மறைத்ததற்காக நீதிமன்ற வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் பண்ணுது. நான் அபராதத்தை கட்ட மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றம் போயிட்டாப்ல. நீதிமன்றம் விசாரிச்சுட்டு 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டு நீ பணத்தை கட்டு அப்படின்னு விட்டு. நீ ரீல் ஹீரோவா இருந்தா பத்தாது, ரியல் ஹீரோவா இருக்கணும். திரைப்படத்தில் சமூக நீதி பேசினா பத்தாது, நீங்கள் உண்மையிலேயே நாட்டுக்கு வருமான வரி கட்டணும். இது ஒரு தேச துரோகம். நான் சொல்லல, நீதிபதி சொன்ன கருத்து. லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ், இவன் நம்ம ஊர் கார்ல அவருடைய இது உட்காராது. லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் இறக்கி அதுக்கு வரி கட்டணும்ல, கட்ட மாட்டேன். நான் மைனர் குஞ்சு அட்வான்ஸ் புக்கிங்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் அதனால நான் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு எவ்வளவு 1.25 லட்சம் தான். வடிவ 2 ரூபா தான் கேட்டேன். என்ன கோபத்தை தான் தெரியல, எடுத்து இருப்பிலே சொல்லிவிட்டாமல்ல. அது மாதிரி 1.25 லட்சம் ரூபா தான் கேட்டிருக்கேன் வருமான இது ஆர்டிஓ ஆஃபீஸில். நான் கட்ட மாட்டேன். எங்கள் பரம்பரையே ஒரு மைசூர் மகாராஜா பரம்பரை, குவாலியர் சாம்ராஜ்யம். நாங்கள் எங்களுக்கு வரிகட்டிய பழக்கம் இல்லை. நாங்கள் வரிகுடா இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதனால இது நீ சுதந்திரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தனா நீ போராளி. நான் வரிகட்ட மாட்டேன்னு புளித்தவன் என்ன மாதிரி, நான் வரிகட்ட மாட்டேன்னு வாவுசி நின்ன மாதிரி, நான் வரிகட்ட மாட்டேன்னு சொல்லி மருதுபாண்டியம் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோணும் வெண்ணிக்காலையும் சுந்தரலையும் நின்ன மாதிரி நின்றிருந்தா அப்பம் போராளி. சுதந்திர இந்தியாவில் வரியை வச்ச நாடே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் வரிகட்ட மாட்டேன், நான் புளித்தவன் பரம்பரை. வாப்பா, இவர் ஊழலை ஒழிக்க போறாராம். 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, வருமானத்தை மறைத்ததாக வரிகட்ட முடியாத ஒருத்தன் இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்புன்னு சொல்றான். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல? கலைஞர் ரோல் மாடல், திமுக தீய சக்தி. ஜெயலலிதா ரோல் மாடல், அதிமுக ஊழல் சக்தி. கலைஞர் நல்லவர், திமுக ஒழிக்கணும். ஜெயலலிதா எம்ஜிஆர் நல்லவங்க, அதிமுக ஒழிக்கணும். யாருப்பா நீ? எப்பா இந்த படத்தை சொல்லுவார்ல, அண்ணின் படத்துல, டேய் நான் சிவாஜியை பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்தே இல்லடா, என்ன நடிப்பு மாறல. அது மாதிரி மேடையில பெர்ஃபார்மன்ஸ். எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான உணர்வு என்பது அது ரத்தமும் சதையுமானது, அது உயிரும் உடலுமானது. இது சென்சிபிளான இந்த நடிப்பை படத்துல போட்டுதான் தேசிய விருது கிடைச்சிருக்கும். மேடையில் அது கீழே ஸ்கிரிப்ட் பேப்பர் வேற. இந்த இடத்தில் கொஞ்சம் கத்தி பேசவும், இங்கே கையை முறுக்கவும், இங்கே ஆக்ரோஷமாக சென்று மேடையை ஒரு ரவுண்ட் அடிக்கவும் ஸ்கிரிப்ட். இந்த எஸ்பிபி, சைலஜா இவங்கெல்லாம் மேடையில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு பாடுவாங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் என்னினவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராடவா. அது மாதிரி மேடையில் ஒரு கிளிப்போட வச்சுக்கிட்டு மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேசாத ஒருவன் எப்படிடா தலைவனாக இருக்க முடியும்? எங்க அண்ணன் திருச்சியில மாநாட்டில் பேசினாங்க, 2.5 மணி நேரம் பேச்சு. மரியாதைக்குரிய திமுக, அதிமுக, தாவேகால, காங்கிரஸ்ல, பாஜக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பிகள் தயவு செய்து மாநாடு ஸ்பீச் சாட்டையில எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், போய் பாரு. ஒரு துண்டு சீட்டு இல்லாம, ஒரு A4 சீட்டு இல்லாம தமிழ்நாட்டின் பிரச்சனைக்கான தீர்வை 1.5 மணி நேரம் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். 1 மணி நேரம் இல்ல, நீ 5 மணி நேரம் பேசினாலும் ஆற்றலோடு, அதே உற்சாகத்தோடு, அதே வேகத்தோடு, உலக அரசியலா, இந்திய அரசியலா, திராவிட அரசியலா, தமிழ்நாட்டு பிரச்சனையா, தமிழ் தேசிய பிரச்சனையா, ஈழ பிரச்சனையா, இலங்கை வரலாறா, புலித்தேவன் வரலாறா, மருதுபாண்டி வரலாறா, தீரன் சின்னமலை வரலாறா, முதல் சங்கமா, இடைச்சங்கமா, கடைச்சங்கமா, தமிழ் உருவான வரலாறா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையா, சிலப்பதிகாரமா, சீவக சிந்தாமணியா, திருக்குறளா, எல்லாத்தையும் மக்கள் மொழியில் கடத்தக்கூடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 தடவை குனிஞ்சு பார்க்கறது. 10 நிமிஷம் அது நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவேன்?
அதை கொஞ்சம் தேடுறேன். அது அடுத்து PT 1 போட்டிருக்கு, பேட்ச் ஸ்டாண்ட் ஓவர். இதையும் நம்பி ஒரு கூட்டம் போதுங்க. இதை நம்பி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஒருபோதும் நாங்கள் போக மாட்டோம். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. பிரபாகரன் பிள்ளைகளுக்கு அந்த அரசியல் தேவையில்லை. கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறோம். ஆனால் குடும்பத்துக்கே உண்மையா இல்லாத ஒருத்தன் நாட்டுக்கு எப்படா உண்மையா இருப்பான் என்ற கேள்வியை நான் எழுப்புறேன். கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் உண்மையா இல்லாத ஒருத்தன் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேடிக்கை. இதுல நான் பேச வேணும்னு நினைச்சேன். அவள் மனைவியை இயக்குவது யாராமா? திமுகவா? என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? எப்படி இருப்ப? பைத்தியக்காரன். இதையும் நம்பி ஒரு சின்ன சின்ன கூட்டம், சின்ன பிள்ளைங்க. எவன் அது? சங்குதான். அவளுக்கு இது தேர்தலோட சங்குதான். அதுக்கான அச்சாரமாகத்தான். நல்லா செட் பண்ணிருக்கீங்க, நல்லா செட் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி பேசும்போது சங்க ஊதுங்கன்னு அருமையா செட் பண்ணி, குளச்சல் ஏற்பாடு அருமையா இருக்கு. ஊதிர வேண்டிதான். நம்ம ஊத தேவையில்லை. மான தமிழர்கள், அரசியல் புரிதல் கொண்ட இளைஞர்கள் உண்மையிலே சங்கு ஊதுவார்கள். நம்ம எல்லார் வீட்லயும் இன்னைக்கு 2ஆம் வகுப்போ 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய பையன் இருப்பான். என் பையன் 5ஆம் படிக்கிறான். 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், மதிய உணவு சாப்பிட்டு கொண்ட ஒரு மாணவன் பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து மூளை வெளியே வந்து செத்து போனால் என்றால் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலப்பட்ட ஆட்சி என்பதை நீ கற்பனை செஞ்சு பாரு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது, பள்ளியின் மேற்கூரை இடிஞ்சு விழுது. இன்னைக்கு இதே குளச்சல்ல அரசு பள்ளி இருக்காக்கா, இந்த குளச்சல் அரசு பள்ளி இருக்குல்ல, இந்த அரசு பள்ளியின் கழிவறைக்குள்ள பிரின்ஸ் உள்ள போயிட்டு வெளியே வாங்கடா. வாடாடி, வர முடியுமா? வர முடியுமா? இந்த அரசு பள்ளியின் கழிவறைக்குள்ள, ஆண்கள் கழிவறைக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மனோ தங்கராஜ், எவனாவது ஒருத்த உள்ள போயிட்டு வெளியே வாடா. இந்த குளச்சல் பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலைய கழிவறைக்குள்ள MLA MP அமைச்சர் ஒரு நாள் உள்ள போயிட்டு வெளியே வாடா. வாடா. வர முடியுமா? ஆனா என் ஆத்தா, எப்ப என் அக்கன், தங்கச்சி, சின்னப்பன், பெரியப்ப, மாமன், மச்சான் எல்லாம் அதுலதான் சிறுநீர் கழிக்கணும், அதுலதான் மலம் கழிக்கணும் என்றால் எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி. ஒரு டாய்லெட்டை கூட சுத்தப்படுத்த முடியாத இந்த ஆட்சி எப்பறம் நல்லா சேர்க்க முடியும் என்பதை நான் கேட்கல, நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. கல்யாணத்துக்கு வந்துருவாரு அண்ணாச்சி, காது குத்துக்கு வந்துருவாரு, இங்க சாவுல தான் வந்துருவாரு. MLA MP என்னன்னா சாவுக்கு வந்துருவாங்க, கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. இதை தவிர ஒண்ணும் கிடையாது. 1,10,000 சம்பளங்க. ஒரு ஆண்டுக்கு எத்தனை கோடிகள் ஒதுக்கப்படுது. இதை வைத்துக் கொண்டு இந்த ஒரு 5 வருஷம் இருந்தா போதும். ஒரு 5 வருஷம் எங்களை சொல்றான், ஒரு கவுன்சிலரா கூட வக்கல. இவங்க எல்லாம் வாய்களியே பேசுறாங்க, சாட்டையெல்லாம் திருமுறா பேசுறான், சொடக்கு போட்டு பேசுறான். ஒரு கவுன்சிலரா கூட வக்கல. டேய், தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்க? தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணிடா. பாத்துக்க. இந்த கவுன்சிலர் சொன்ன அயோக்கிய பயலுக கமநாட்டிகள் கேமரா ஜூம் பண்ணி கட்டுறா. தமிழ்நாட்டின் சிறந்த பெஸ்ட் கவுன்சிலர் தமிழ்நாடு எங்கள் அக்காடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்த படத்துல பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தவள் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணி. உங்களை மாதிரி கமிஷன் வாங்குற, கரப்ஷன் பண்ற, கலெக்ஷன் வாங்குற, இந்த பல்பை மாட்டினா அதுல 10 ரூபா, இந்த சாக்கடையை அடைச்சு விட்டோம்னா அதுல ஒரு 10,000 ரூபா, இந்த வீட்டில் ஒரு வரியை போட்டோம்னா நல்லா இருக்கும், இடியாப்பம் பாய சாப்பிடலாம்னு அப்படி திங்க் பண்ற கவுன்சிலர் இல்லடா. ஒரு ரோடு கான்ட்ராக்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு, கவுன்சிலர் தானே. சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு, பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு, டாய்லெட் கான்ட்ராக்டு, இது எடுக்கணும் தானே கவுன்சிலர் இருக்கா. அன்னைக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிற கவுன்சிலரடா. எதிரியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற கவுன்சிலர் எங்களுடைய அக்கா ஆன்சி சோபாராணி. கவுன்சிலரா இருக்கும் பொழுதே இந்த ஆட்டம்னா குளச்சல் தொகுதியுடைய MLA-வாக வந்தால் கற்பனை செஞ்சு பாரு. ஒரே ஒரு போட்டி. இதே மேடை நான் போடுறேன், சொந்தமா எங்க பணத்துல போடுறோம். நல்ல ஐடியில சம்பாதிச்சு எங்க அக்கா பரிய செனிப்புறம், எங்க மாப்பிள்ள தீபக் செல்வம் ஆலமோனும் நல்ல வசதியா இருக்காங்க, அவங்க காசுல போடுவோம். கன்னியாகுமரி வேட்பாளர் ஒரு மேடையை போடுவோம். இந்த குளச்சல் தொகுதியில் இதுவரைக்கும் இருந்த MLA
எந்த கட்சியில நீ வேட்பாளர் நிப்பாட்டு, எல்லா வேட்பாளர் நிப்பாட்டு, எங்க அக்காவுக்கு நிப்பாட்டு, 2 மைக்கு 3 மைக்கு 4 மைக்கு வச்சிருவோம். எங்கள் அக்கா கேட்கிற கேள்விக்கு மத்த கட்சி வேட்பாளர் பதில் சொல்லுங்களா, அப்புறம் தேர்தல் போட்டியிலிருந்து நாங்க விலகிறோம். இல்ல பேசி ஜெயிச்சிரு, குறைச்சருக்கு நான் இன்ன பண்ணு, நீ டேட்டா கொண்டு வா, என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத நாங்க கொண்டு வரோம். வச்சுக்கலாமா? டொனால்ட் ட்ரம்பும் அங்க மோதிக்கிறாங்களா, அமெரிக்காவில் பேசுறாங்களா, அது மாதிரி ஒரு டிபேட் வச்சுக்கலாமா? 1 to 1. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பிரின்ஸ் ப்ரோ, லவபிள் ப்ரோ, பிரின்ஸ் ப்ரோ, ஒரே ஒரு டிபேட். நீங்கள் உண்மையிலே நேருவின் வாரிசு என்றால், சோனியா காந்தியின் மகன் என்றால், ராகுலின் தம்பி என்றால், பிரபாகரன் பிள்ளையோடு நீங்கள் மோத தயாரா? தயாரா? இந்த குளச்சலை எவனுக்கும் போட்டிடாது, எவனுக்கும் போட்டிடாது. ராஜீவ்காந்தி வாரிசா பிரபாகரனுடைய வாரிசா என்பதால் இங்க போட்டி. நீ வா, இந்த தடவை எங்களை வென்று காட்டிட்டு பார்ப்போம். 8.2 விழுக்காடு இவங்க எல்லாம் ரொம்ப திமிரா பேசுறாங்க. இந்த உலகத்தில் எப்போதுமே பெரும்பான்மையை வீழ்த்தியது எல்லாம் சிறுபான்மைதான், சிறுபான்மைதான். புர்கினோ பாசோ என்கிற நாடு ஆப்பிரிக்க கண்டில இருக்கு, போய் படிச்சு பாரு. இப்ராஹிம் ட்ரோடே, ஒரு சின்ன பையன், 42 வயசு பையன். 2019க்கு முன்னாடி அவன் நத்திங், ஒண்ணுமே கிடையாது. 2019 ஆட்சியை பிடிக்கிறான். புர்கினோ பாசோக்குள்ள வந்த உடனே இப்ராஹிம் ட்ரோடே செய்தது ஒன்னே ஒண்ணுதான், என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம். எல்லாரும் வெளியேறு, அமெரிக்கா வெளியேறு, யுனைடெட் கிங்டம் வெளியேறு, ஜெர்மன் வெளியேறு, என் தாய்மொழி மொழியில் தான் இங்கே பாடம், என் தாய்மொழி தான் இங்கே பயிற்று மொழி, என் தாய்மொழி தான் இங்கே பண்பாட்டு மொழி, எல்லாம் என் தாய்மொழி சொல்றான். ஒன்னே 2 தான், தக்காளி தங்கம் பருத்தி, இந்த 3 தான் அவன் இருக்கு. வெறும் தக்காளி தங்கம் பருத்தி, தங்க சுரங்கம் தக்காளி பருத்தி. தக்காளியை அரசு கையில் எடுக்குது, தக்காளி தோட்டங்களை உற்பத்தி பண்றான், பருத்தியை கையில் எடுக்கிறான், பருத்தி தொழிற்சாலை அமைக்கிறான், தங்க சுரங்கங்களில் அந்த மக்களை வேலைக்கு அமர்த்துறான். 4 ஆண்டுகளில் இதுவரைக்கும் அந்த நாடு வாங்கி வச்சிருந்த அத்துணை கடன்களையும் அடைத்திருக்கிறான் இப்ராஹிம் ட்ரோடே. வெறும் பருத்தி தங்கம் தக்காளியை வச்சு ஒரு நாடு முன்னேற முடியும் என்றால், என் அன்பிற்குரிய மக்களே, கன்னியாகுமரி தொடங்கி அங்கே திருத்தணி வரை 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை, 850 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே தங்கம், நரிமணத்தில் பெட்ரோல், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன். உலகத்துல எந்தெந்த நாட்டில் என்னென்ன விளையுமோ அது எல்லாம் விளைகிற ஒரே ஒரு மாநிலம், அது நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இத்தனை வளங்கள் இருக்கு. வளங்களை தாண்டி ஆற்றல் மிகுந்த, அறிவு மிகுந்த, உழைப்பை 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய மிகச்சிறந்த தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்து இளைஞர்கள் இந்தியாவில் உலகத்தில் இல்லாத ஒரு நாடை காட்டு. கன்னியாகுமரி இளைஞர்கள் உலகத்தில் இல்லாத ஒரு நாடு காட்டு. இந்தியாவுக்கு 50 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் யார் யாரே அறிவாளின்றான். இந்தியாவில் 50 ஆண்டுகள்ல அறிவாளி லிஸ்ட போடு. 1 அப்துல் கலாம், யாரு? ராமேஸ்வரத்தில் மீனவ கிராமத்தில் பிறந்த நம் தாத்தா அப்துல் கலாம். 2வது யாரு? கோயம்புத்தூர்ல பிறந்த மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து யாரா? இதே கன்னியாகுமரி மாவட்டம் பெற்றெடுத்த எங்கள் ஐயா சிவன், அரசு பள்ளியில படித்த சிவன் தாண்டா ஆகச்சிறந்த அறிவாளி. அப்படி அதுபோல மைக்ரோசாப்டுக்கு போனாலும் அங்க ஒரு கன்னியாகுமரி, என்ன மக்கா எப்படி இருக்க, இல்ல என்ன அவங்க அம்மா போன் பண்ணுன்னா போன் பண்ணவே இல்லை அப்படி அவங்க பேசிட்டு இருப்பான். நீ அமெரிக்காவுக்கு போ, யூகேக்கு போ, துபாய்க்கு போ, லண்டனுக்கு போ, எங்க போனாலும் ஒரு கன்னியாகுமரியாளர் இருப்பான். ஏன்னா உழைப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய இளைஞர் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம். உழைப்பை கொட்டுகிற அயல் நாட்டுக்கு, அரபு நாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு உழைக்கிறவன் சொந்த நாட்டுக்கு, சொந்த மாவட்டத்துக்கு உழைக்க மாட்டானா? அவனுக்கு வேலை கொடுக்க சரியான தலைவன் இல்லை. அதைத்தான் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். எங்களுடைய ஒரே கனவு, பசிக்கு அழாத குழந்தை, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு. இந்தியா என்கிற பகத்சிங்கின் கனவுதான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானின் கனவு. அதைத்தான் எங்க அக்கா சொன்னாங்க, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அடுத்த வேலை. துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கலாம், துபாயில போய் ஆடு மாடு மேய்க்கலாம். அது 25,000 30,000 சம்பளம், அதுக்கு 5 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டி புரோக்கர் காசை கொடுத்து ஏமாறலாம். சொந்த நாட்டில் சுயதொழில் பார்க்க கூடாதா? ஆடு மாடு மேய்த்தால் அவமானம்,
எங்க ஒரு மாட்டுக்காரன், எங்க ஒரு ஆட்டுக்காரன். சீமான் வந்து படிச்சவனுக்கெல்லாம் விவசாயாக்குன்னு சொல்றாரு, சீமான் இன்ஜினியர் எல்லாம் விவசாயாக்குன்னு சொல்றான்னா. இப்போ கேட்கறான் 234 வேட்பாளர்கள் விவசாயிகளே இல்லையா? நீ தான் எங்க ஊர் மாட்டுக்காரன் எங்க ஊர் ஆட்டுக்காரன் சொன்னல, அப்புறம் எதுக்கு கேட்கிற விவசாயி இல்லையான்னு? நாம் தமிழ் கட்சி இருக்கிற அத்தனை பேருமே விவசாயி தான்டா. 234 பேர் விவசாயி தான். விவசாயம் அப்படி நினைச்சுக்கன்னா, ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, ஒரு வாங்கருவாளை கையில வச்சுக்கிட்டு, ஒரு பாலை தருவாளை இடுப்புல போட்டுக்கிட்டு, கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு, கையில சேரு காலில் சேரு அழுக்கா இருந்தா விவசாயி. அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்லை. KN நேரு விவசாயி, ஐ பெரியசாமி ஒரு விவசாயி. KN விளையாட்டு சொல்ல, தமிழ்நாட்டுடைய திமுக அமைச்சர் KN நேரு கிட்டத்தட்ட 2000 ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு. ஐ பெரியசாமி 5000 ஏக்கர் விவசாயம் பண்றாரு. மதுரை அமைச்சர் மூர்த்தி விவசாயம் பண்றாரு. மனோ தங்கராஜ் விவசாயம் பண்ணலையா? எந்த விவசாயம் பண்றாருன்னு தெரியல, பண்றாரு. எல்லாரும் தான் விவசாயம் பண்றாங்க. யார் வீட்டில் விவசாயிகள் இல்லை? என்கிட்ட தான் விவசாயிகள் இருக்கு. விவசாயம் பண்ற மாதிரி இருக்கா? எல்லாரும் விவசாயிகள் தான். எங்களுடைய வேர் தேடி போனால் எல்லாருமே விவசாய குடிகள் தான்டா. நாங்கள் அத்தனை பேருமே இல்ல விவசாயியே காணுமா? எங்களை தான் கிண்டல் பண்ணா. விவசாயி சின்னம் வச்சிருக்கீங்க, ஏற்கலப்ப வச்சிருக்கீங்க. ஒருத்தர் கூட விவசாயின பெண்ண மரிய ஜெனிஃபர் விவசாயின்னு போடணுமா? இல்ல ஆண்ட்ரி சோபா ராணி விவசாயி போடணுமா? விவசாயம் என்பது தொழிலாக நாங்க பார்க்கல. விவசாயம் என்பது வாழ்வியல். அது எங்களுடைய வாழ்வியல். சோறு சாப்பிட்றத ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு என்னோட ஒர்க்கை முடிச்சு வந்துடும் யாராவது சொல்றீங்களா? வேலைக்கு இடைவெளியில நம்ம உணவு சாப்பிடுவோம். உணவு சாப்பிடுவது என்பது என்னது? அது ஒரு முறை, அது வாழ்வியல். தண்ணி குடிப்பது என்பது நாங்கள் ஒரு சார், ஐ எம் டியர் சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ஐ எம் கிராண்ட் மீ லீவ் ஃபார் டேக் வாட்டர் அப்படின்னு போடுவீங்களா? தண்ணி குடிக்க லீவ் வைப்பானா? தண்ணீர் குடிப்பது, உணவருந்துவது எப்படி ஒரு வாழ்வியலோ அந்த தண்ணீரையும் அந்த தண்ணீரை வைத்து விவசாயத்தையும் செய்வது என்பது ஒரு வாழ்வியல். அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம் என்கிற அடிப்படை புரிதலே இல்லாத தற்குறிகள், ஊப்பிகள், அடிமைகள் எங்களை நோக்கி கேட்குது. நாங்கள் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து எதை செய்ய போகிறது? ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியை எல்லாரும் பார்த்துட்டீங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை எல்லாம் பேசுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படி பேசுவாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா மேல்பாதி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வன்னிய சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் நிறைஞ்சு வாழ்றாங்க. அங்க திரௌபதி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில், 2 சமூக மக்களும் வழிபடுகிற கோவில். அந்த கோவிலுக்குள்ளே இந்த சமூகம் வரக்கூடாது என்று இன்னொரு சமூகம் சொல்லுகிறது. இங்கிருந்து வைக்கத்துக்கு போய் போராடிய, வைக்கம் தெருவிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் நடப்பதற்காக போராடிய வைக்கம் வீரரை தலைவராக ஏற்றிருக்கிற இந்த திமுக ஆட்சியில மேல்பாதி கோவில்ல திரௌபதி அம்மன் கோயில போய் பூட்டு போட்டு சீல் வைக்கிறான். பூட்டு போட்டு சீல் வைப்பதிலடா சமூக நீதி. பூட்டை உடைச்சி ஆதி தமிழ் கொடி பறையர்களை நீ என் சொந்தம் என்று கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போவதண்டா சமூக நீதி. அதை செய்ய ஒருத்தம் கூட இல்லை. கேட்டா நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு என்று இருந்தது, உங்களை நாங்க தான் தொடக்க வச்சோம். நீ பேண்ட் ஷர்ட் போடுறது காரணம் நான் தான், நீ செல்போன்ல பேசுறதுனா காரணம் நான் தான், நீ iPhone 17 Pro Max வச்சிருக்கியே அதுக்கு காரணம் நான் தான், இந்த மைக்கை கண்டுபிடிச்சது நான் தான் எல்லாம் சொல்லுவாங்க. தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு இருந்த பொழுது, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று இருந்த பொழுது, துண்டை இடுப்புல கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது, இடுப்புல துண்டை கட்டாத ஏத்தி தலையில கட்டு, பட்ட போடாத நீ ஏத்தி உயர்ந்து நாமத்தை போடு, உன்னையே கண்ணாடியில் நீ கடவுளாக பார் என்று ஐயா வழி என்ற மார்க்கத்தை உருவாக்கி தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று உரைத்தவன் எங்கள் பாட்டன் வைகுந்தரா. நீயாடா வைகுந்தரா பெரியாரா? சொல்லு. வைகுந்தர் தோழிச்சீலை போராட்டத்துக்கு போராடினாரா? வைகுந்தர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடினாரா? உங்க தாத்தா பெரியார் போராடினாரா? எவனா சொல்றா பாப்போம், சொல்றா. சரி, வைக்கத்துக்கு போன பெரியார் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்கு போகல? தமிழ்நாட்டுக்குள்ள ஒடுக்கப்பட்ட பறைய சமூக மக்கள் இந்த கோயிலுக்குள்ள வந்தால் வெட்டுவோம் என்று சொன்ன இடத்துல
என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் என்று வீரம்படத்தில் அஜித் பேசுற டயலாக்க அன்னைக்கே பேசியவன் எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில்ல ஆலய நுழைவு போராட்டத்தின் போது வைத்தியநாத ஐயர் தலைமை தாங்க நின்றாரு. ஐயரே, நீங்கள் கோவிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களை நம்ம ஆதி தமிழ் குடியை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், எவனாவது தடுத்தா அடியேன் வந்து நிற்பேன் என்று எச்சரித்தவன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர். அங்க பெரியாருக்கு ஏதாவது ரோல் இருக்கா? உங்க பெரியார் அங்க எங்க போனாரு? கிடையாது. இன்னைக்கு மேல் பாதிக்கும் பெரியாருடைய, அன்றைக்கும் பெரியார் இல்ல, இன்னைக்கு மேல் பாதிக்கும் பெரியார் இல்ல, பெரியாருடைய வாரிசுகள் இல்ல. ஆனா அவன் தான் எங்களை படிக்க வச்சாம்மா. நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டதுக்கு காரணம் நாங்க தான், நீங்க படிச்சது காரணம் நாங்க தான். திராவிடம் இல்லை என்றால் நீங்க படிச்சுக்க முடியாது. சரி, தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லை என்றால் நாங்க படிச்சுக்க முடியாது. இந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே லிட்ரசி ரேட், கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் முதன்மை இடத்துல 99.2 விழுக்காடு கேரளா இருக்கிறது. மலையாளிகள் படிச்சுக்காங்களே, அங்கே எந்த பெரியார், எந்த திராவிடம், எந்த அண்ணா, எந்த கலைஞர் அங்கே படிக்க வச்சார்? பதில் சொல்றான். ரொம்ப நாளமா காதுக்குள்ள சிறுகோழி விடலாம், காதுக்குள்ள இவன் கடப்பாரி விட்டுக்கிட்டு இருந்தான். ரொம்ப காலமா திராவிட கடப்பாரிய காதுக்குள்ள இப்படி இப்போ தான் திராவிட கடப்பாரிய ஒரே ஒரு பிராமண கடப்பாரிய தூக்கி ஒத்த அடிச்சல்ல சுக்க சுக்கா உடஞ்சு கிடக்கு. உங்க பெரியார் சாதி ஒழிப்பு, பெண்ணியம் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே 1904 காலகட்டத்திலேயே ஆதி தமிழ் குடியாருடைய பறையர்களை பார்ப்பன வீதிகளுக்கு அழைச்சிட்டு போய், இன்னிலிருந்து நீ பறையன் இல்ல, நீ ஐயன் என்று அவனுக்கு போனூல் அனுபவித்தவன் எங்கள் பாட்டன் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாடியவன் அவனை பாப்பான்னு சொல்லி வச்சான். மொத்தமாவே பிள்ளை. அந்த பிழையை சரி செய்ய வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள். திராவிடம் என்பது இந்த மண்ணிற்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தொடர்பில்லாதது. திராவிடம்ங்கிறது ஒரு இனம்னாங்க, திராவிடங்கிறது ஒரு மொழின்னாங்க, திராவிடங்கிறது ஒரு பண்பாடுன்னாங்க, திராவிடங்கிறது ஒரு நிலம்னாங்க, திராவிடங்கிறது ஒரு கலாச்சாரம்னாங்க, திராவிடங்கிறது ஒரு போராட்ட குறியீடுனாங்க. திராவிடம் என்ன தெரியுமா? இதோ இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கேன், இதான் திராவிடம். கடைசியா ஓ கல்யாணம் தான் திராவிடமா? நாங்க அது தெரியாம விக்கிபீடியா, கூகுள், ChatGPT, ஜெமினின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நடந்து கொண்டிருக்கிறது ஆகாத வகையில் இந்த கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறத இதுதான் திராவிடம், இது திராவிடத்தை பார்த்தீர்கள். கல்யாணம் தான் திராவிடமா? மொழி வழி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி திராவிடங்கிற சொல்லாட தமிழ்நாட்டிலே பயன்படுத்தப்பட்டுச்சு. மொழி வழியா மாநிலத்தை பிரிச்சுல, மலையாளி கேரளான்னு போயிட்டார்ல, தெலுங்கர் ஆந்திரான்னு போயிட்டார்ல, கன்னடர் கர்நாடகான்னு போயிட்டார்ல, எல்லாரும் போன பிறகு எதற்கு திராவிடம்? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற முழக்கத்தை நாங்கள் வைக்கிறோம். மலையாளி இங்க நல்லா வாழட்டும், எங்க அண்ணன் நம்பிதான், சேர பாட்டனுடைய செல்ல பிள்ளைகள் தான், அவன் வேற யாரும் இல்ல. நம்ம அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினான்ங்கிறோம். அவன் எந்த நோக்கடா அப்படிங்கிறான். அவன் ஓ குட்டிண்டு சிறி கண்டல்லோ அப்படிங்கிறான். நம்ம சிறிகிண்டா அவன் சிறி கண்டல்லோன்றான். நம்ம நல்ல பறைதெல்லாம் தூய தமிழ் சொல், எந்த பறஞ்சி சேட்டா எந்த பறஞ்சி அப்படிங்கிறான் அவன். நம்மளுடைய தூய தமிழ் சொல், நம்முடைய சங்க காலத்து தமிழ் மொழி உரைநடை தமிழ் தான் மலையாளமாக மாறி நிற்கிறது. 500 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளங்கிற மொழி கிடையாது. தமிழ் 70 விழுக்காடு, 30 விழுக்காடு சமஸ்கிருதம், மலையாள மொழி. மலையாளியாக போய் கேரளா என்ற மாநிலத்தை அடைஞ்சு கேரளாவை மலையாளிகளே ஆண்டு கொண்டிருக்காங்க. ஆந்திரா போயிடுச்சு, கர்நாடகா போயிடுச்சு. ஆனா இங்க எல்லாரும் சேர்ந்து வாழுவோம். மலையாளி இருக்கீங்களா, உங்களுக்கான எம்எல்ஏ. தெலுங்கு இருக்கீங்களா, உங்களுக்கான எம்எல்ஏ. கன்னடம் இருக்கீங்களா, உங்களுக்கான எம்எல்ஏ. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிருக்குமானது. நாம் தமிழர் தலைமை, ஆட்சி, அதிகாரம் எப்போதும் மான தமிழனுக்கானது. இதுதான் எங்கள் கோட்பாடு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். இதான் எங்கள் கோட்பாடு. ரொம்ப சாவனிஸ்ட், பாசிஸ்ட், ராசிஸ்ட், இவர்கள் தேசியவாதிகள், இவர்கள் இன வெறியர்கள். ஆமாம், என் தாய்மொழி தமிழை நான் நேசிக்கிறேன், அதனால் நான் இன வெறியன் என்றால் ஆமாம், நான் இன வெறியன், நான் மொழி வெறியன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று பாரதிதாசன் பாடிய
பாட்டின் மூலமாக ஆட்சியை பிடித்த திமுக. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரம் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் பாடிய பாட்டிலே வளர்ந்த திமுக. உலங்கவர் ஓவியம உற்சாக காவியம ஓடை நறுமலர உடையவள் புதுநலம அன்ப அழக இன்பம இனிய தென்றல மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்க என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பேன் அதனால் தமிழே என்று அழைக்கிறேன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதைப்பேன் தவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு பேசி வளர்ந்த திமுக ஆட்சியில 50 வருஷ ஆட்சியில என் அன்பிற்குரிய பெருமக்களே, குளச்சல் மண்ணிலே திங்கள் நகரிலே வாழ்ந்த மான தமிழர்களே, தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழர்களே, உங்கள் கடை வீதியை பாருங்கள். எங்கேயாவது தமிழ் இருக்கிறதா? மாருதி ஃபுட்வேர்ஸ், அருள் எலக்ட்ரிக்கல்ஸ், ஏவி கோல்டு டைமண்ட்ஸ், ஜேபிஎம் ஸ்டோரு, கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ், ஜே புரோட்டா ஸ்டாலு, பேபி நடராஜன் ஸ்டோரு. அழகான தமிழ் எங்கேயாவது இருக்க? எங்கேயாவது ஒரு இடத்துல இங்க தமிழ் இருந்தா சொல்லுங்க. உங்க பேடிஎம்க்கு நான் 10,000 ரூபாய் அனுப்புறேன். தூய தமிழ்ல ஒரு கடை இருக்குங்க, நான் இப்ப அனுப்புறேங்க. பேடிஎம்ல ஜிபேல கேஷ். நகராட்சியில் மட்டும் தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்கான். நாடு தமிழ்நாடு, நாங்க தான் பேர் வச்சோம்னாங்க. இங்க ஒரு பேருந்து ஓடுது, அந்த பேருந்துக்கு அரசு போக்குவரத்து கழகம். நாங்க வரமுடா, இதுக்காக வரமுடா. பாரு, அரசு போக்குவரத்து. எந்த அரசு? எந்த அரசு அது? கேரள அரசா? கர்நாடக அரசா? எந்த அரசு? நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சோம். எங்க அண்ணா தான் பேர் வச்சாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்ச இடத்துல அரசு போக்குவரத்துக்கும் தமிழ்நாடு அரசுன்னு ஏண்டா இல்ல? ஏண்டா ஒரு மான தமிழ ஒருத்தவங்க கூட கேட்கல? கேட்ட ஒரே தமிழ எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய பேருந்துல தமிழ்நாடு என்று ஸ்டிக்கரை ஒட்டிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுக்கு தான் தேவை நாம் தமிழர். எதுக்கு தேவை நாம் தமிழர்? இதுக்கு தாண்டா தேவை நாம் தமிழர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில், மருதமலை முருகன் கோவிலில், தஞ்சை பெருவுடையார் கோவிலில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தமிழிலே வழிபாடு நடத்த வச்ச கட்சி அது நாம் தமிழர் கட்சி. ஆட்சிக்கு வரல, எம்எல்ஏக்கள் இல்ல, எம்பிக்கள் இல்ல. ஆனாலும் தைப்பூசத்திற்கு விடுமுறை இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. மொழியை அழிச்சாங்க. மொழியை அழிச்சு விட்டு இனம் அழிந்தால் மொழி அழியும், நாங்க மொழிக்காக வந்தோம். இப்ப இந்த படம் பராசக்தின்னு படம் வந்துச்சு, உடனே கிளம்பிட்டாங்க, தீ பரவட்டும். ஆமா, திராவிடத்தை கொடுத்த தமிழ் தீ, தமிழ் தேசிய தீ பரவட்டும். தீ பரவட்டுமா? இந்த ஊருக்குள்ள திருடிட்டு ஓடுவாங்க எல்லாரும். திருடன் திருடன் கத்தும் போது திருடன் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அவனும் திருடன் திருடன் கத்தன போட்டிருக்கோம். மொத்த 50 வருஷத்துல தமிழையே கொண்டு புதைச்சிட்டு இந்திய மட்டும் காட்டி 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 தமிழை அழிச்சிட்டு இப்ப இவங்க சொல்றாங்க தமிழ் தீ பரவட்டும், தமிழர்களை ஒன்றுபடுங்கள், மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிடும். ஐயா, அது ரொம்ப எங்களுக்கு நல்லா தெரியுங்கய்யா. நீங்க ஓரமா போய் ஏதாவது பூசாரி உங்க ஓரமா போய் பண்ணுங்க. மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிடும். அழிச்சதே இவங்க தான். இப்படி ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சி, நாசக்கார ஆட்சியை வீழ்த்த ஒரு பெரும் படை தயாராகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா. ஒரே கேள்விதானுங்க, எங்களுக்கு ஓட்டு போடணும், நாங்க காரணத்தை அடுக்குகிறோம். இந்த பிரச்சனை இப்படி தீர்ப்போம்னு சொல்றோம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலை வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு. மூன்று தான் இலவசம். தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். எஸ்ஆர்எம் வேளம்மாளா தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடமா? அதான்டா போட்டி. போட்டியே தனியா இருக்கும். நீ நாமக்கல், குமாரபாளையம், கோயம்புத்தூர், கோடை இன்டர்நேஷனல் அங்கெல்லாம் போக தேவையில்லை. கோடை இன்டர்நேஷனல், ஊட்டி கான்வென்ட், ஏற்காடு கான்வென்ட் போதில்ல. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் தரமான பள்ளிக்கூடமா இருக்கும். அப்படி இருக்கும். மருத்துவம், காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சுகாதாரமான சிகிச்சை இலவசம். குடிநீர்
கல்வி, மருத்துவம், இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களே சுதந்திரமாக தன்மானத்தோடு வாங்குற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவோம். அது எங்கள் லட்சியம், எங்கள் இலக்கு. நாங்க 5000 ரூபாய் தருவோம், 2000 ரூபாய் தருவோம், 3000 ரூபாய் தருவோம். 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஒரு சோம்பேறி திட்டம் உலகத்தில் கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டம் போட்டு தான் வட இந்தியம் பூரா உள்ள இறங்கிருக்கான். 100 நாள் வேலைக்கு நம்ம பெண்கள் உழைத்து கொண்டிருந்த காலையில் 6 மணிக்கு எங்க அம்மா எல்லாம் வந்து விவசாய கூலி, விவசாயி கிடையாது, விவசாய கூலி. 6 மணிக்கு எங்க அம்மா வேலைக்கு போவா. 6 மணிக்கு வேலைக்கு போய் 12 மணி 1 மணி வரைக்கும் களை பிடுங்கிறது, நெல் பாவுறது, கத்திரிக்காய் பறிக்கிறது, இந்த வேலை பார்ப்பாங்க. 2 மணி 3 மணிக்கு காட்டுல இருந்து வருவாங்க. 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கஞ்சி காய்ச்சுவாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு நாங்கள் வருவோம், குடிப்போம். 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் உழைப்ப கொட்டி கொடுத்து தாய்மார்கள் இருந்த இந்த நாட்டில் 11 மணிக்கு நீ வா, நீ புல்லு பிடுங்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒரு முறை ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஒரு ஜேசிபியை கூட்டு வந்து ஒரு குளத்துல ஒரு வேலையை பார்த்து விட்டு இவங்க வேலை பார்த்த மாதிரி கணக்காட்டி 100 நாள் வேலை திட்டத்தில் சொகுசாக அந்த மக்களை உருவாக்கி சோம்பேறி ஆக்கியது இந்த கேடுகட்ட திராவிட மாடலுடைய சாதனை. இன்னைக்கு வட இந்திய உள்ள வந்துட்டான். குளச்சல் வரைக்கும் கன்னியாகுமரி களியக்காவில பார்டர்ல அங்க போனா ஓகோன் ஹே கோனை சமாதி பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா பேட்டாங்கமா தர்றாங்கன்றான். களியக்காவலில இருக்கன்துறை கல்குவாரியை பத்தி ஆய்வு செய்ய போனா அங்க ஒரு அண்ணாச்சி இரும்பு கடை, பழைய இரும்பு கடை வச்சுக்காரு. இருக்கன்துறைக்குள்ள இரும்பு கடை. அந்த இரும்பு கடை 2 பேரு மே பேப்னா சாப் மேரா போத் ஹே ஹே அப்படிங்கிறான். யாருன்னா பீகார் வந்திருக்கேன். வடக்கன் குளத்துல இருக்கன்துறையில கன்னியாகுமரியில வட இந்தியா வந்தான்னா என்ன காரணம்? எங்கள் மக்களை சோம்பேறியாக நீங்க மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். உழைப்பை கொட்டி கொடுத்த ஒரு சமூகம். இன்னைக்கு மலேசியாங்கிற ஒரு நாடு இருக்கு. யாருங்க காரணம்? மலேசியா என்கிற நாடு நாடாக மாறுவதற்கு காரணம் நம்முடைய மான தமிழர்கள். சிங்கப்பூர் தமிழ் ஆட்சி மொழி. சிங்கப்பூர்ல மலையாளிகள் இருந்து வாழ்றாங்க. மலையாளிகள் போய் சிங்கப்பூருடைய லீ குவான் யூ என்கிற அந்த அதிபர்கிட்ட கேட்கிறாங்க, இப்படி நாங்களும் மலையாளிகள் நிறைஞ்சு வாழ்றோமே, எங்களுக்கு ஏன் மலையாளத்தை நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வ மொழியாக ஆக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லீ குவான் யூ சொல்லியிருக்காரு, சிங்கப்பூர் என்கிற நாடு இன்றைக்கு உலகத்தினுடைய சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது. சிங்கப்பூர் பொருளாதாரத்தை வளர்ந்திருக்கிறது. சிங்கப்பூருக்கு வேலை தேடி பல பேர் வர்றாங்கன்னா எப்படி இந்த மண்ணின் மக்கள் காரணமோ அதற்கு சரிபங்கு தமிழர்கள் காரணம். அதனால தான் அவர்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை நான் ஆட்சி மொழியாக வைத்திருக்கேன் என்று சொன்னவர் லீ குவான் யூ. சிங்கப்பூரையே வளர்த்தெடுத்த தமிழருக்கு சொந்த ஊரை வளர்த்தெடுக்க தெரியாதா? உழைப்பை கொட்டி கொடுக்கிற சமூகத்தை சோம்பேறியாக மாற்றியது, உழைப்பிலிருந்து வெளியேற்றியது யார்? இந்த திருட்டு திமுக, இந்த திருட்டு அதிமுக. போதா குறைக்கு காங்கிரஸ் பாஜக சேர்ந்து முடிச்சிட்டான். நீ 100 நாள் வேலை பாரு, காசு வாங்கு, நேரா வா. தனியார் முதலாளி வச்சிருந்த அத்தனை டாஸ்மாகையும் அது போலி சரக்கு ஓட்டுறாங்க. வீதிக்கு வீதி கடை வச்சிருக்காங்க. ரம்பா ஒயின்ஸ், பிரபா ஒயின்ஸ் வச்சிருக்காங்கன்னு அதை எல்லாத்தையும் இழுத்து மூடி அரசு எடுத்து 5700 கடையை திறந்தான். கடையை திறந்து தமிழ்நாடு முழுக்க 2 கோடி பேரை குடிமகனாக மாற்றி வச்சிருக்கிறான். ஆட்சிக்கு வந்தவர் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவோம். திமுகவும் சொல்லிச்சு, அதிமுகவும் சொல்லிச்சு. அதிமுக படிப்படியா குறைப்போம், 500 குறைச்சிச்சு. திமுக வந்து 500 கடையை மூட்டான். இன்னும் 500 கடையை மூடிட்டாங்கன்னு பார்த்தா மணமகிழ் மன்றம் 11 to 11 பாருன்னு சொல்லி 1500 கடையை திறந்து விட்டான். இங்க 500 மூடுறது, அங்க 1500 திறந்து விடுறது. எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் பாருங்களேன். ஆனா இவர்களுக்கு தான் நீங்க ஓட்டு ஜெயிக்கணும்ல, விவசாயிக்கு போடலாம். சீமா நல்லா பேசுறாரு, கொள்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, தமிழர்னு பேசுறாங்க. ஆன்சி சோபாராணி நல்ல கவுன்சிலர் தான், சாட்டை துறைமுன் நல்லா தான் பேசினாப்ல. ஆனாலும் என் ஓட்டு ஜெயிக்கணும்ல, என் ஓட்டு எம்எல்ஏ ஓட்டா மாறணும்ல. உள்ள போற வரைக்கும் விவசாயிக்கு போடலாம்னு நினைக்கிறோம். உள்ள போன உடனே அது கை பக்கம் போயிருது, அது உதயசூரியன் பக்கம் போயிருது, அது ரெட்டலை பக்கம் போயிருது. எல்லாருக்கும் என்ன மனம்னா என் ஓட்டு ஜெயிக்கணும், என் ஓட்டு எம்எல்ஏ மாறணும். சரி, 50 வருஷமா அவங்க ஓட்டு போட்டு நீங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க. உங்க எம்எல்ஏ ஓட்டு போட்ட பிறகு என்னைக்காவது பார்த்திருக்கலாம்? வண்டியில போகும்போது லைட் போட்டுருப்பாரு, பார்க்கலாம். வேற என்னைக்காவது எதுக்காவது பார்த்திருக்கலாம்? 50 வருஷமா நீங்க மாறி மாறி ஓட்டு போட்டு தொடர்ச்சியா இந்த குளச்சல்ல 3-4 முறையாக்கா, 3வது முறை 4வது முறை 3வது முறையாக பிரின்ஸ், மரியாதைக்குரிய ப்ரோ, லவபிள் ப்ரோ, பிரின்ஸ் ப்ரோ இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவர், நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ ஃபீஸுங்கிற மாதிரி இருக்காப்புல.
தனிப்பட்ட வன்மம் யார் மீது எங்களுக்கு கிடையாது. பிரின்ஸ் அவர்கள் மீதோ, ஸ்டாலின் மீதோ, மனோ தங்கராஜ் மீதோ தனிப்பட்ட வன்மம் கிடையாது, தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன செய்தீர்கள்? நீங்க நினைச்சிருந்தா 2 பீரியட் தானே காமராஜர் இருந்தாரு, 2 பீரியட் தானே, 9 வருஷம் தானே. 9 வருஷம் இருந்த காமராஜர் இன்னும் 900 வருஷம் வந்தாலும் நிலைத்து நிற்பார் என்றால், நீ ஒரு முறை எம்எல்ஏ இல்லைன்னா உன் பேரை மக்கள் மறந்துடுவான். அது கூட தெரியலையா? மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், அதுக்காவது நல்லது செய்ய வேண்டாமா? மக்கள் நம்மளை கொண்டாடணும், காமராஜர் போல புகழணும், கக்கன் போல புகழணும், ஜீவானந்தம், சிங்கார வேலர், முத்துராமலிங்க தேவர் போல புகழணும் என்பதற்காக கூட நல்லது செய்யக்கூடாதா? ஒரு நல்லது செஞ்சாதான் என்ன? நீ கொள்ளையடி 100 ரூபாயில 60 ரூபாய் கொள்ளடிச்சுக்கோ, 40 ரூபாய் செஞ்சு விட்டு போயேன், 90 ரூபாயும் அடிப்பேன், அந்த 10 ரூபாய் அதை என் மச்சான் அடிச்சுக்குவான். இப்படியா இருக்கிறது? ஒரு நல்லது கூட செய்யலையே. அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அப்போ இப்படி மாறி மாறி வாக்கு செலுத்தி நீங்கள் அடையாத அந்த நிம்மதியை, அந்த நல்லதை நிகழ்த்தத்தான் உங்க பிள்ளைகள் நாங்க வந்திருக்கிறோம். கன்னியாகுமரியின் அழகு என்பது அந்த மலைகள். 1000 ஆண்டுகளாக அன்பிற்குரிய மக்களே, இன்றைக்கும் ஈழத்திற்கு பிறகு அழகான தமிழ் மொழி இருப்பது நம்முடைய திருநெல்வேலியிலும் கன்னியாகுமரி மட்டும்தான். அங்கதான் தூய தமிழ் சொல் இருக்கு. லெமுரியா கண்டத்தினுடைய நீட்சி கன்னியாகுமரி என்பது ஒரு மித் ஸ்டோரியாக இருந்தாலும் அது உண்மையாக கூட இருக்கலாம். குமரி கண்டத்தினுடைய நீட்சி கன்னியாகுமரி. இந்த மாவட்டம், இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 வகை திணைகளும் இருக்கிற ஒரே 2 மாவட்டம் திருநெல்வேலியும் கன்னியாகுமரி மட்டும்தான். அழகு சிறந்த மாவட்டம், அறிவு சிறந்த மாவட்டம், இளைஞர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள் இருக்கிற மாவட்டம். அந்த மலை தான் அழகு. அந்த மலையை உங்க கண்ணு முன்னாடி உடைச்சிட்டு போறானே, உங்களுக்கு வலிக்கலையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட நம் தலைமுறை சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது. நம் தலைமுறை இந்த நிலத்திலே, சொந்த நிலத்திலே அகதியாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கே கன்னியாகுமரி ஒரு காலத்துல குழுகுழுன்னு இருக்கும், இப்ப நிக்க முடியுதா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்னியாகுமரி இப்ப இருக்கா? நாகர்கோவிலே 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாகர்கோவில் குளச்சல், குட்டம், மனசாட்சியோடு சொல்லி இப்ப இருக்கா? நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது, நீங்கள் கபடி விளையாடும் பொழுது, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இருந்த அந்த தென்றல் காற்று இப்போது வீசுகிறதா? உங்களுக்கு இப்படி என்றால் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் என்பதை அறிவிச்சிருந்த என் மக்கள் கற்பனை செய்து பாருங்க. அதை மீட்க, இருப்பதை காக்க, இழந்த உரிமைகளை மீட்க களத்திலே, இந்த குளச்சல் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்களே துணிந்து, பெண் தானே, இந்த தம்பி கோவி சொல்ற பெண் தானே ரொம்ப சாஃப்டானவன் நினைச்சிடாத. நான் கொஞ்சம் ரக்குடுங்கிற மாதிரி, இந்திய அரசியல்ல ஆணுக்கு பெண் சமம் அல்லடா, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 ஆண்கள், 117 பெண்கள், அதிலே ஒரு திருநங்கை. இந்தியாவில் உலகத்திலே திருநங்கையை வேட்பாளர் பாட்டின ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள், எங்கள் தாத்தா வைகுந்தர் சொன்னது போல தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பண்டாரம் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆசாரி சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. குயவர் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. பழங்குடியை பொது தொகுதியான பழனி சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்? பழங்குடிகளின் தலைவன், குரத்தியினுடைய மணவன் முருகன் பழனி ஆளலாம், ஒரு பழங்குடி பெண் ஆளக்கூடாதா என்று பழங்குடியை பழனி சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டினோம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு, நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் எவனும் தாழ்ந்தவனும் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் 7 இடங்கள்ல தனித்தொகுதியில் மட்டும்தான் பறையர் நிற்க முடியும், தனித்தொகுதியில் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளர் நிற்க முடியும் என்ற இடத்துல 7 இடங்களில் தனித்தொகுதியில் ஆதி தமிழ் கொடியை பொது தொகுதியில் நிப்பாட்டிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி. வேட்பாளர் அறிவிப்பிலேயே ஒரு புரட்சி. அப்படித்தான் குளச்சல்ல ஆண்கள் எம்எல்ஏ ஆகி பார்த்துட்டீங்க, ஆண்கள்ங்கிற பேர்ல பல பேர் எம்எல்ஏ ஆகி பார்த்துட்டீங்க. வேட்டி கட்டினவெல்லாம் ஆம்பளை இல்லடா, மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை களத்தில் நின்று போராடுறவன் தான்டா ஆம்பளை.
அந்த அடிப்படையிலே வேலுநாச்சியாரை நம்ம சண்டை போட்டு பார்த்திருக்கோம். சட்டமன்றத்தில் வேலுநாச்சியார் பேசி பார்த்திருக்கீங்களா? சட்டமன்றத்தில் பேசுகிற வேலுநாச்சியாராக இந்த மண்ணின் மகள் காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர் அரசியலை உள்வாங்கிய இந்த மண்ணிலே கப்பையரை பேரூராட்சியில் நின்று கவுன்சிலராக வென்ற அந்த மண்ணின் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற எங்கள் அக்கா ஆன்சி சோபா ராணி அவர்களை குளச்சல் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் களத்தில் இறக்கியிருக்கிறார். முதலாக குளச்சிலிருந்து ஒரு பெண் எம்எல்ஏ கற்பனை செஞ்சு பாரு. உறுதியா வெல்றோம். நான் ஏன் அவளை கான்பிடன்ட் வெல்றோம், உறுதியா வெல்றோம். கூடி நிக்கிற மான தமிழ, அதுவும் சனிக்கிழமை சாயந்தரம் 9:15 மணிக்கு குளச்சல் திங்கள் நகர்ல கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட இப்படி ஒரு கூட்டம் கூடுமா? யாரு கூடும்? உண்மைக்கு கூடும், நேர்மைக்கு கூடும். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு, சீமான் தம்பிகளுக்கு மட்டும்தான் கூடும். நிகழ் திமுக டவுசர்ல டஸ் ஆயிருக்கும். காங்கிரஸ் எல்லாம் 4-5 டவுசரை மாத்திருப்பாங்க இதுக்குள்ள. ஏன் இவ்வளவு திமுறோட பேசுறோம்? நாங்க வெளில போறோம். நம்ம பாருங்க எவ்வளவு ப்ரௌடா இருக்கோம், பாருங்க எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கோம், பாருங்க சோகமா இருக்குமா? சோகமா இருக்குமா? ப்ரௌடா இருக்கும். கொள்கை இல்லாத கூமுட்டைகளே நாட்டுல கூன்னு விசில் அடிக்கும் போது கொள்கை இல்ல நாங்க அடிப்போம்டா, நாங்க அடிப்போம். வெற்றியை சூட போறோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் குளச்சல் தொகுதியிலிருந்து வென்றார் என்கிற வரலாறு பதிவு செய்ய இருக்கிறது. இந்த மண்ணுக்காக போராடிய எங்கள் தாத்தா மார்சல் நேசமணியின் மூச்சு காற்று உண்மை என்றால் அவர் எங்களை வழிநடத்துவார். இதே கன்னியாகுமரியிலே பாராளுமன்றத்தில் நின்ற எங்கள் தாத்தா காமராஜர் இந்த மண்ணுக்காக நின்றது உண்மை என்றால் அவர் எங்கள் அக்காவை வழிநடத்துவார். இந்த மண்ணிலே பிறந்த ஜீவானந்தம் மூச்சு காட்டு உண்மை என்றால் அவர்கள் எங்களை வழிநடத்துவார்கள். நாங்கள் சட்டசபைக்கு செல்வது உறுதி. அதுக்கு நீங்க செய்யறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க திமுகவா உதயசூரன்ல போடு, அதிமுகவா ரெட்டலில போடு, காங்கிரஸா கையில போடு. அதுக்கு முன்னாடி வாக்குச்சாவடிக்கு போய் ஒரே ஒரு முறை இந்த விவசாய சின்னம் வேலை பார்க்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு தடவை அமுக்கு, அப்புறம் நீ வேற எங்கேயாவது போடு. முதல்ல விவசாய சின்னம் வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். ஒரு அமுக்கு அமுக்கி பார்த்துரு. நீ மற்றவங்க சொல்ற மாதிரி பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு நாங்கள் அமுக்கு சொல்ல, ஒரு பச்சக்கு தான், ஒரு பச்சக்கு போடு. அப்புறம் நாடே பச்சக்குன்னு மாறுவதை நீ பாரு. ஒரு மாற்றம் வர வேண்டும். நாங்கள் 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நின்றிருக்கிறோம். நாங்கள் உண்மையாக நின்றோம் என்பதை நீங்கள் நம்பினால் வருகிற சட்டமன்ற தேர்தலே குளச்சல் மண்ணிலே திங்கள் நகரிலே வாழ்கிற மான தமிழர்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து எங்கள் அக்காலை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், விஞ்ஞானி கூட தோற்கலாம். என்பதற்குரிய மக்களே, நமக்கு உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. நாம் 3 வேளையும் உணவை சாப்பிடுகிறோம். ஒரு விவசாயி சேத்துல கை வச்சாதான், சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்து தேர்தல் ஆணையம் தெளிவாக விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கு. விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். செத்துக்கிட்டு இருக்க விவசாயிய உயிரை கொடுத்தாது சீமான் தம்பிகள் காப்பாற்றுவார்கள் என்பதற்காக விவசாய சின்னத்தை சாதாரண விவசாயி அல்ல, ஏர் உழவன் விவசாயி. இந்த ஏறு விவசாய நிலத்தையும் உழுவது போல தமிழர் நிலத்தையும் உழும் என்பதை உறுதி செய்து, நன்பிற்குரிய மக்களே, இந்த விவசாய சின்னத்திலே போட்டியிடுகிற அக்கால் ஆன்சி சோபாராணி இனி உங்கள் மகள், உங்கள் மகளுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க செய்வீர். நன்றி, வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்திலே சந்திப்போம். நாம் தமிழர்.